الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உன்னை அறிந்தால் என்கின்ற உளவியல் தொடர் நிகழ்ச்சியில் இந்த வாரம் குற்றமுள்ள மனமே என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கோம். பொதுவாக மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சிலர் எந்த வகையில் பாதிக்கப்படுறாங்க, எதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வரும்போது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டங்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றவர்கள், சரியான முறையில் அந்த மார்க்க சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நடப்பவர்கள், இறை நம்பிக்கையில் நல்ல ஒரு ஈடுபாடோடு இருப்பவர்கள், வணக்க வழிபாடுகளில் நல்ல ஒரு தொடர்போடு இருப்பவர்கள், ஹலால் ஹராம் என்ற பேணிக்கையிலும் ரொம்ப பேணுதலாக நடப்பவர்கள், இப்படி பயணிக்கக்கூடிய ஒரு சாரார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய வட்டம் எதுவுமே இல்லாம, மார்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியாம பெயரளவில் முஸ்லிம்களாக பயணிப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு தரப்புமே தங்களுடைய அன்றாட வாழ்க்கை சக்கரம் சுழண்டு கொண்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது இரண்டு பேருமே தவறு செய்கிறார்கள் வைங்க. நல்ல ஈமான்தாரியாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க. தவறுங்கிறது ரெண்டு வகையான தவறு. ஒன்று, இறை வணக்கத்தில் குறை வைத்து விடுவது, தொழுகிறது இல்லை, பள்ளிக்கு போறதில்ல, வணக்க வழிபாட்டினுடைய தொடர்பு அற்றவர்களாக கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது. அதே மாதிரி மார்க்கம் தடை செய்திருக்கின்ற பாவங்களை செய்கிறது, மது அருந்துவது, சூதாட்டத்தில் ஈடுபடுவது, பல தவறான விஷயங்களை பார்ப்பது, தவறானவற்றை பேசுவது, இப்படியாக தவறுகளில் ஈடுபடுபவர்கள் ஒன்று. தனக்குத்தானே அநீதியை இழைத்து கொண்டு அல்லாஹ் தடுத்தவைகளை செய்து கொண்டும் அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்ய மறந்தவர்களாக பயணிக்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு வகையான தவறு என்ன அப்படின்னு கேட்டால், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வது, துரோகம் செய்வது, மோசடி செய்வது. இப்படியான தவறை இந்த மார்க்க ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் செஞ்சாங்கன்னு வைங்க, அவங்க அதோட கொஞ்சம் முடங்க ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம தொழுது என்ன புண்ணியம், நோன்பு வச்சு என்ன புண்ணியம், வணக்க வழிபாட்டோட இருந்து என்ன புண்ணியம், இவ்வளோ பெரிய தவறு செய்திருக்கிறோமே, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா, நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம், நம்ம ரொம்ப தொடர்பற்று போயிட்டோம், எந்த முகத்தை கொண்டு முகல்லாவில் போய் நிற்போம், பள்ளிவாசலில் போய் தொழுவோம், யாரும் பார்த்து என்ன இத்தனை நாளாக தொழுகைக்கு வரலையேன்னு கேட்டால் என்ன செய்யறது, என்ன பதில் சொல்லுவோம் என்று கூனி கூறுகிற, வெட்கப்படுகிற, தன்னுடைய அந்த தவறுகளுக்காக வேண்டி முடங்கி போகிறவர்கள் இருக்கிறாங்க. மார்க்கம் எந்த தொடர்பும் இல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ரமலான்லையோ ஹஜ்ஜு பெருநாள்லையோ அந்த நோன்பு பெருநாள்லையோ காட்சி அளிப்பவர்கள். அவர்கள் அடுத்த நோன்பு பெருநாளுக்கு தான் வருவார்கள், அல்லது ரமலான் மாசத்துல தான் பள்ளியில் நுழைவார்கள். அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் கூட ஏதாவது குற்றம் இழைத்து விட்டால் அல்லது பாவத்தோடு பயணிப்பவர்களாக போயிட்டாங்கன்னு சொன்னா, அவர்கள் இந்த மார்க்க அடிப்படையை ஒன்றுமே தெரியாத நிலையில இருந்து பயணிப்பவர்கள், வருஷத்துல அந்த பெருநாளின் பொழுது காட்சி அளிப்பவர்கள். அவங்க என்ன ஒரு நிலைக்கு வராங்கன்னா, நாம இவ்வளோ பாவம் செய்யறோம், எந்த முகத்தை கொண்டு அல்லாட்ட போய் நிக்கிறது, அல்லாட்ட எப்படி கையேந்துறது, எந்த அடிப்படையில் நம்ம தூய்மை அற்றவர்களா இருக்கிறப்ப பள்ளிவாசலை எப்படி கால வைக்கிறது, இது நல்ல முறை இல்லைன்னு இஸ்லாத்தை விட்டே வெளியேற மாதிரி, தன்னை முஸ்லீம்னு காட்டிக்காத மாதிரியே பயணிப்பவர்கள் இருக்கிறாங்க. அதாவது நம்மெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள், நாமெல்லாம் இனிமேல் தொழுக, நோன்பு, இந்த இபாதத்து, மார்க்கம், இஸ்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே மூழ்கியவர்களாக பயணிப்பவர்களை பார்க்கிறோம். கொஞ்ச காலம் கடந்து 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 அவங்க எப்படி மாறுவாங்கன்னா, என்ன தொழுது என்ன புண்ணியம், யாருக்கெல்லாம் அல்ல என்ன தலைவி எழுத்து எழுதி வச்சிருக்கிறானோ அதான் நடக்க போகுது,
நமக்கு தலையெழுத்து நல்லா இருந்தா நம்ம பள்ளிக்கு வர போறோம், இல்ல நம்ம அப்படிதான் அப்படின்னு அடுத்த நிலைக்கு மாறுவார்கள். அதுக்கப்புறம் என்ன நிலைக்கு போவார்கள்னா, கடவுள்னு ஒண்ணு இருக்கா, கடவுள் இருந்தா ஏன் கஷ்டங்கள் வருது, நஷ்டங்கள் வருது, துன்ப துயரங்கள் வருது அப்படின்னு கடவுளே இல்லைங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேச தொடங்கி விடுவார்கள். அப்படியே இஸ்லாத்தினுடைய எந்த அடிச்சுவடும் இல்லாதவர்களாக மாறுபவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இதே ஈமான்தாரிகளாக இருந்து தொடர்ந்து மார்க்கத்துல பேணுதலாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு விட்டால் அல்லது பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது அல்லது மார்க்க வரம்புகள்ல அந்த பேணுதலாக இருந்ததிலிருந்து அப்படி தவறு போகும் பொழுது, வணக்க வழிபாடுகள்ல தொடர்பற்றவர்களாக மாறும் பொழுது, பள்ளிவாசல், மொஹல்லா, மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களோட நல்ல முறையில பழகியது, நன்மை ஏவி தீமையை தடுத்தது, தாவாக்கள்ல பங்களிப்பு செய்தது, இதுல இருந்து அப்படியே முடங்கி ஒதுக்குப்புறமாக ஒதுங்கியவர்களாக போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இது ஒரு வகையான மன அழுத்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துது. என்ன அழுத்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம பாவம் பண்ணிட்டோம், நாம ஒரு குற்றம் இழைச்சிருக்கிறோம், அந்த மாதிரியான தவறுகள் நம்மோடு நம் உள்ளத்தோடு உரசிக்கொண்டே இருக்கிற தவறுகள் ஒண்ணு இருக்கு. சில குற்ற பிரச்சனைகள் தன் வீட்டார்களுக்கு தெரிஞ்சு போயிடும், சில தவறுகள் தன் அண்டை வீட்டார்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில தவறுகள் அந்த தெருக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில தவறுகள் ஊருக்கே தெரிஞ்சு போயிருக்கும். அப்ப அந்த மக்களை எப்படி நம்ம பார்க்கறது, நம்ம இவ்வளவு பெரிய பாவம் பண்ணி இருக்கிறோமே, என்ன மாதிரி நம்ம மார்க்கத்தை சொல்றதுக்கோ அல்லது மார்க்கத்தை பத்தி வாயை திறக்கிற ஏதாவது தகுதி இருக்குதாங்கிற மாதிரியான குற்ற உணர்வுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாதிப்பை ஷைத்தான் என்ன செய்வான், ரொம்ப லாபகமாக பயன்படுத்துவான். மனிதர்களை எப்படியாவது வழிகெடுத்து நரகத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவன் திட்டம். அந்த திட்டத்துக்கு இதை ரொம்ப என்ன செய்வான், அழகா பயன்படுத்துவான். முதல்ல தவறு செய்ய தூண்டுற மாதிரி எல்லாத்தையுமே பயன்படுத்துவான். ரெண்டாவது, தவறு செய்து விட்டதற்கு பிறகு அந்த நியாயம் கற்பிக்கிற மாதிரி வழிகட செய்வான். மூணாவது, அதற்கு பிறகு அல்லாஹுவுக்கு எதிராக அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகக்கூடியவனாக இவனை பயணிக்க வைப்பது ஷைத்தானுடைய திட்டம். அதற்கு அவன் கையில் எடுத்திருக்கிறது தான் இந்த ஆயுதங்கள். இந்த மாதிரியாக அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது இவர்கள் மன அழுத்தத்துல இப்படி முடங்க ஆரம்பிப்பார்கள். நாமெல்லாம் இனி பள்ளிவாசலுக்கும் போகக்கூடாது, நம்ம எந்த அமல்களும் இனி செய்யக்கூடாது, நம்ம பாவப்பட்ட ஜென்மமா போயிட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான், 4 பேர் முகத்துல முழிக்க முடியல என்கிற மாதிரியான கூனி குறுகி முடங்கி போகிற நிலையை ஷைத்தான் மனசுல தூண்டி 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 ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டுருவான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு இடையில் நடந்த ஒரு நிகழ்வு கூட நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமா இருக்குது. மிக்தாத் என்கிற ஒரு நபித்தோழர், அவரு மதீனாவுக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்காவுல போதிய அளவில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு வரவேற்பும் இல்லை, எதிர்ப்புகள் கடுமையா இருக்குது. அந்த ஊர்ல கடுமையா எதிர்க்கப்பட்டு தூதர் உட்பட விரட்டி அடிக்கப்படுகிற அளவுல எதிர்ப்பு இருக்குது. அப்ப சஹாபாக்கள் அங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க சில வழிகாட்டுதலின்படி சில அன்சாரி தோழர்களோட சகோதரர்களாக்கப்படுறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல இடம் இருக்குன்னு சொல்லி பள்ளிவாசல திண்ணை தோழர்களா இருந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு திண்ணை தோழர்கள் மாதிரி வைக்கிறதுக்கும் இடம் இல்லை, நபித்தோழர்களோட சகோதரர்களா சேர்க்கிற மாதிரியும் சூழ்நிலை இல்லை. அப்ப அந்த மாதிரியான சில தோழர்களை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களுக்கு சொந்தமான ஒரு ஆட்டு பண்ணையில தங்க வச்சு அந்த ஆட்டு கொட்டகையில தங்கி ஆடை பராமரிச்சுக்கணும், பால் கறந்துக்கணும், அந்த மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அப்படி வச்சவங்கள ஒருத்தர் தான் இந்த மிக்தாத். இவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் சொல்றாரு, நான் நபி அவர்களுக்காக தினமும் பால் கறந்து வைப்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல வரும் பொழுது அதுக்காக குடிப்பாங்க. இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னாச்சு, ஷைத்தான் என் உள்ளத்துல போட்டான், பால் கறந்து வச்சுட்டாங்க. பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை மிகவும் கண்கொள்ளா காட்சியாக, இனிமையானதாக, பசுமையானதாக, பார்த்தவுடன் பிரமித்து போகக்கூடிய வகையிலான ஒரு அலங்காரமாக அல்லாஹ் காட்டுவான். அப்படி காட்டும் பொழுது வழிகிடக்கூடாது என்பதற்கான வழிகாட்டுதலையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டான் அல்லாஹ். இதெல்லாம் சோதனை தான், இது அற்பமானது தான், இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க என்றும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறான்.
அதே மாதிரி வழிகேட்டு போவதற்கும் சைத்தான் தூண்டுவான். வழிகடாதன்னு அல்லாஹ் தூண்டுவான், வழிகெட்டு போற மாதிரி சைத்தான் தூண்டுவான். இவன் எந்த வழியில பயணிக்க போறான் என்பதுதான் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை. இதான் யதார்த்தம். உதாரணத்துக்கு சொல்றதுன்னு சொன்னா, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்பது அல்லாஹ் விதித்த தடை இஸ்ரவேலர்களுக்கு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், மற்ற நாட்கள்ல இவங்க போய் மீன் பிடிக்கும் போது அந்த அளவுக்கு மீன் அதிகமாக தென்படக்கூடிய காட்சியை காட்டல. சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிக்க போற அன்னைக்கு மீன் பிடிக்க கூடாது, ஆனா அங்க போய் பார்த்தா அப்ப மீன் என்ன செய்யுது, மேல துள்ளிக்கிட்டு வருது. அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிப்பதற்கான வாய்ப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் ஒரு காட்சியையும் ஏற்படுத்தியவன் அல்லாஹ். சோதனைக்காக பிடிக்க கூடாதுன்னு தடுத்தவன் அல்லாஹ். பிடிச்சிடாத, தப்பு, இந்த வரம்பை மீறிராத என்று ஒரு கட்டளை போட்டு இவன் எப்படி இந்த அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று நடக்கிறான் என்ற சோதனை. சைத்தானை வச்சு என்ன செய்யறான், இன்னைக்கு ஒரு நாள் பிடிச்சுக்கிட்டா என்ன ஆக போகுது, இது குற்றமா என்று கிளப்பி விட்டு சைத்தான் என்ன செய்யறான், ஒரு பக்கம் பாவம் செய்ய தூண்டுறான். அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து இவனை தவிர்ப்பதற்கு அறிவுரையும் சொல்லி இருக்கிறான். இப்ப இந்த மனிதன் இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்க போறான் என்பதுதான் துன்யா. இதான் உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில அலங்காரமான காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் காட்டுவான். அதுல தவறிழைக்கக்கூடிய வகையில் தூண்டுகிற வேலையை சைத்தான் பண்ணுவான் இல்லையா. அப்ப இந்த மிக்தாத் நிலையிலானவர்களுக்கு அந்த பால் கோப்பை வைக்கப்படுது, கறந்தாச்சு, நிறைஞ்சாச்சு பால். அவங்களும் குடிச்சிட்டாங்க, தன் தோழர்களும் குடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பங்கு பால் ரசூலுல்லாஹ்க்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப சைத்தான் என்ன கிளப்பி விடுறான்னா, இந்த பால் நீயே குடிச்சுக்கலாமே. உள்ளத்துல ஊசலாட்டம் அப்படி வருது. மிக்தாத் அவர்கள் சொல்றாங்க, சைத்தான் என் உள்ளத்துல போட்டான், இந்த பாலை நீயே குடிச்சுக்க. நபி அவர்களுக்கு பல இடங்கள்ல விருந்து உபசரிப்பு இருக்கும், எங்காவது சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க, வந்தா அவங்களுக்கு இந்த பால் தேவைப்படாது என்றெல்லாம் சைத்தான் என் உள்ளத்துல தூண்டுனா. அதை நினைத்து கொண்டு நான் என்ன பண்ணிட்டேன், பாலை குடிச்சிட்டேன். இது சைத்தானுடைய முதல் நகர்வு. என்ன பண்ணியிருக்கிறான், தப்பு செய்ய தூண்டிட்டான். அதற்கு வார்த்தை ஜாலங்களை உள்ளத்துல ஊசலாட்டத்தை உண்டாக்கிட்டான். அவர் பாலை குடிச்சிட்டாரா, பிறகு அடுத்த நகர்வு சைத்தான் என்ன பண்றான்னா, இவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுற வேலையை பார்க்கறான். எப்படி, பால் குடிச்சிட்டியா, நீ என்ன பாவம் பண்ணியிருக்கிற, நபிகள் நாயகத்துக்கு எடுத்து வைக்கப்பட்ட பாலை நீ குடிச்சிருக்கிற. இதான் குறுகுறுக்கிறது. குற்றம் உள்ள மனசு குறுகுறுப்புமாங்கல்ல. அப்போ அந்த நபித்தோழருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, சைத்தான் உள்ளத்துல போடுறான். எந்த முகத்தோட ரசூலாவை பாப்ப நீ, நபிகளார் இங்க பால் எங்கன்னு கேட்பாங்களே, என்ன பதில் சொல்ல போற? பால் இல்லைன்னு சொன்னா உனக்கு எதிராக அல்லாட்ட துவா செய்வாங்களே, கையேந்தினா நீ தாங்குவியா? என்ன பதில் சொல்ல போற? இப்படி எல்லாம் சைத்தான் என்னை தூண்டினான். கடுமையான குழப்பம் வந்துச்சு. பக்கத்துல பார்த்தா என் தோழர்கள், அவர்கள் குற்றம் செய்யவில்லை, நிம்மதியாக உறங்கி விட்டார்கள். எனக்கு இந்த செயலின் காரணமாக உறக்கம் வரல, தூக்கம் வரல, அதான் மன பாதிப்பாயிருச்சு, தூக்கம் வரல. இப்படியாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. வந்துட்டு என்ன செஞ்சாங்க, வந்த உடனே பிரார்த்தனை செய்தார்கள். கைகளை தூக்கிட்டு துவா கேட்டாங்க, இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு புகட்டியவருக்கு நீர் புகட்டுவாயாகன்ற துவாவை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மிக்தாத் அவர்கள் இதை பார்த்துட்டு, ரசூலுல்லாஹ் துவா கேட்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நின்றுட்டு ஏதோ ஒரு துவா கேட்கறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த சைத்தான் கிளப்பி விட்டான் பாருங்க, ஆஹா என்னமோ நடக்குது, நமக்கு எதிராக எதுவும் செய்யறாங்க, இப்ப பால் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் எது கிளப்பி விடுறான்னா, ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிரு. அப்ப ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிருந்தா திருட்டு பட்டம் கட்டி இஸ்லாத்தை விட்டு அவர் விரண்டு ஓடிட்டாருங்கிற மாதிரி, முர்த்ததாயிட்டாருங்கிற ஒரு அவப்பேரை உண்டாக்கி இந்த மார்க்கத்தை விட்டு ஆள நரகத்துக்கு தள்ளுற வேலையை சைத்தான் கச்சிதமா முடிச்சிடலாம். ஆனா அவர் அங்கிருந்து டக்குன்னு என்ன செய்யறாரு, சுதாரிச்சுட்டு அதுல இருந்து மீண்டுறாரு. அந்த குழப்பத்துல விழுகல, வேகமா போய் பாக்குறாரு, ஒரு ஆட்டுல மடி நிறைந்து இருக்கிறது, பாலை கறந்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குடிச்சிட்டு இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வு எல்லாம் ஒரு என்னென்ன நடந்துச்சுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது ஒரு குற்றமா பிடிக்கவும் இல்லை. நீ எப்படி எனக்கு எடுத்து வச்சிருந்த பாலை நீ குடிச்சிருக்கலாம்னு சொல்லி அதை கேட்கவும் இல்லை, அதை பெரிதாக கண்டுகொள்ளவும் இல்லை. இருந்தாலும் இந்த சம்பவத்தின் பின்னணியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஒருவனுடைய மனதில் எப்படி பாதிப்பை உண்டாக்கும்னா,
பாவங்களை இழைத்தவர்கள், குற்றம் இழைத்தவர்களை எப்படியாவது மார்க்கத்தை விட்டு நகர்ந்து கொண்டு போய் நரகத்துல சேர்க்கறதுக்கான வேலை செஞ்சிரும். இதை நம்ம முதல்ல ஆழமா புரிந்து கொண்டு, இப்ப நாம இந்த துன்யாவுல குற்றமற்றவன் யாருமே கிடையாது என்பதை மனசுல புரிந்து கொண்டு வாழ கத்துக்கணும். நாம துன்யாவுல வாழும் பொழுது மனிதன்கிற அடிப்படையில் நம்மகிட்ட தவறு நடக்குது. இந்த தவறு நம்ம எப்படி எதிர்கொள்றது, தவறு இழைத்து விட்டால் நம்ம எந்த மாதிரி இந்த குற்றத்தை இந்த உலகத்துல அதை சரி செய்வது என்பதை நம்ம கத்துக்கணும். ஒரே அடியாக இதற்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த விதமான ஈடுபாடு இல்லாதவர்களாக ஒதுங்க ஆரம்பித்தோம்னு சொன்னா போய் சேரக்கூடிய இடம் நரகமா போயிடும். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்னா, இப்படித்தான் நம்ம பாவிகளாகவே அடுத்தடுத்த காலங்கள் இருக்க போகுது, இனி நம்ம ஒரு காலத்தில் நல்லது செய்ய போறது இல்ல, நம்ம நல்லவர்களா மாற மாட்டோம், நம்ம தீயவர்களாகத்தான் இனி பயணிப்போம்னு சொல்லி நமக்கு நாமே எதிர்காலத்தை முடிவெடுத்து விடாமல் நடந்து முடிந்த வகையில என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது விஷயமா அல்லாஹ் எத்தனையோ இடங்கள்ல நமக்கு இந்த பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகின்றன, பாவம் செய்தவர்கள் எப்படி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அழகான வழிகாட்டுதல்களை சொல்கிறான். அதுல பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள், தீங்கு இழைத்துக் கொண்ட அடியார்களே இங்க வாங்க என்று நபியே அவர்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ் அழைக்கிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய அருள் என்னது? அல்லாஹ் மன்னிப்பவன், இரக்கமுடையவன். நீங்கள் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு தேடினால், வருந்தினால் உங்களை மன்னிக்க தயாராக இருப்பவன் என்ற இந்த மன்னிப்புங்கிற அருளை நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் நம்ம மீது கோபப்பட்டுட்டான்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுத்து கொள்ள வேண்டினால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இது என்ன அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதல்னா, எல்லா பாவங்கள் முடிஞ்சு போச்சு. எத்தனை பாவங்களையும் நம்ம பட்டியல் போட்டாலும் சரி, இந்த பாவம் இந்த பாவம், இந்த பாவத்தை மன்னிப்பானா, அப்ப இந்த பாவத்தை மன்னிப்பான்னு கேட்க தேவையில்லை. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். மனிதர்கள் சில மனிதர்களுக்கு செய்கிற துரோகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இருந்தால் அவர்களிடத்துல அதை கணக்கு தீர்த்து கொண்டால் அதுவும் நிம்மதியா போயிடும், பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலானது என்ன? அல்லாஹ் செய்ய சொன்னதை நாம செய்யாம இருக்கிறது, இது பாவம். அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு தடுத்ததை நம்ம செஞ்சது, இது பாவம். இந்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை பாவங்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மன்னிப்பான். இதை நம்ம ஆழமாக மனதில் புரிந்து கொண்டு இனி நம்ம வாழ்க்கை எப்படி நகர்த்துறதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னஹு, அவன் எப்படிப்பட்டவன்? ஹுவல் கஃபூர் ரஹீம், அவன் தான் மிகவும் மன்னிப்பவன், இரக்கமுடையவன். இதை நம்ம ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். எல்லா பாவங்களையும் மன்னிப்பான்னா எப்படிப்பட்டவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான்னு பாருங்க. ஒரு இடத்துல குறிப்பிடும் பொழுது, லக்கது கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹு தாலா தனக்கு இணை கற்பிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறான். அல்லாஹ் மூன்று கடவுள்களில் மூன்றாவது கடவுள் என்று யார் சொன்னார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். திருக்குறான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பொதுவா காஃபிர் என்றால் இறைவனை நம்ப மறுக்கின்ற நிராகரிப்பாளர்களுக்கும் காஃபிர்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், இறைவனோட சேர்த்து மற்றவர்களையும் இறைவனாக கடவுளாக கற்பனை செய்பவர்களையும் காஃபிர் என்று சொல்வார்கள். எதனால? இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. லக்கது கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் மூன்று கடவுள்களில் மூன்றாவது கடவுள். மூணு கடவுள்னு யார சொல்லுவாங்க? முக்கடவுள் திரித்துவம்னு யார் பேசுவாங்க? இயேசு ஈசா ஒரு கடவுள், மரியாள் ஒரு கடவுள், அல்லாஹ் ஒரு கடவுளுங்கிற மாதிரியான எண்ணத்துல கொள்கையை வைத்திருப்பார்கள். அப்ப இதுல அல்லாஹ் மூன்றாவது கடவுளாக வைத்துக்கொண்டு இப்படி கற்பனை செய்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் காஃபிர் ஆயிட்டாங்க. ஒமாமின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித், ஒரே ஒரு கடவுளை தவிர எந்த கடவுளும் கிடையாது அல்லாஹ் சொல்கிறான். இல்லம் என்தஹு அம்மா தக்கூலு, அவர்கள் எதை இப்படி கற்பனை செய்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதை விட்டு அவர்கள் விலகி கொள்ளவில்லையானால் இப்ப அல்லாஹ்வுடைய அந்த கோபமும் கண்டனமும் வருகிறது. லயவசன் அல்லதீன கஃபரு மின்ஹும் அதாபன் அலீமா, அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு இழிவு தரும் வேதனை அடையும்.
இது சாதாரண கற்பனையா? இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுங்கிறது சாதாரண காரியமா? திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடும் பொழுது தக்காது ஸமாவாத்தி யத்தஃபத்தர்ன, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற மாதிரியான இவர்களுடைய வார்த்தைகளை பேசுவது எவ்வளவு பாரதூரமான பெரிய கடும் குற்றம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இது வானம் பூமியெல்லாம் இடிந்து விழுகிற சிதறி போகிற அளவிற்கான ஒரு பாரதூரமான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு இணை இருக்கிறது, துணை இருக்கிறது, புள்ளை இருக்கிறது, அல்லாஹ் பல கடவுள் இருக்கின்றார்கள், அதுல அல்லாஹ் ஒருத்தர் இப்படிலாம் பேசுவதெல்லாம் பாரதூரமான மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தைகள். அந்த இணை வைப்பு காரியத்தை விட்டு இவர்கள் விலகி கொள்ளவில்லையானால் இழிவு தரக்கூடிய வேதனை அவர்களை வந்தடையும் அப்படின்னு எல்லாம் எச்சரித்து சொல்லிவிட்டு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹி, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு தௌபா செய்யக்கூடாதா? வயஸ்தக்ஃபிரூனஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடாதா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாக இரக்கமுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எது பெரு பாவம்னு அல்லாஹ் சொன்னானோ, எதை செய்தால் அவர்கள் குஃபார்கள் காஃபிரா போயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொன்னானோ, எதை செய்ததிலிருந்து அவர்கள் விலகாவிட்டால் இழிவு தரும் வேதனைக்கு ஆளாவார்கள் அல்லாஹ் சொன்னானோ, அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான், நீ பாவ மன்னிப்பு தேடி வா, மன்னிப்பு கேளு, திருந்தி வா, மன்னிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல உணர்த்துகிறான். அப்ப இதுல இருந்து என்ன குறிப்பிடுகிறான்? எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த துன்யாவில் வாழக்கூடியவர்கள் பெரும் பெரும் பாவம் என்ன, நாளை மறுமையினால என்ன வரும்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவது அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தான் மன்னிப்பான். அப்ப தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் என்கிற அல்லாஹ் தான் இந்த துன்யால ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான், மன்னிப்பு கேட்டு திருந்துங்க. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கருணையாளனாக இருக்கிறான், இரக்கமுடையவனாக இருக்கிறான். துரோகத்தையே அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கும் பொழுது மற்ற மற்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? இதை நம்ம புரிந்து கொள்வோமேயானால் அந்த கவலையின் மூலமாக மார்க்கத்தை விட்டு முடங்கி போக தேவையில்லை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்ட்ட எப்படி திருந்தி வரணும் என்பதை சொல்லும் பொழுது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷத்தன், அவர்கள் ஒரு அருவருக்கத்தக்க மானக்கேடான ஒரு காரியத்தை செய்வார்களே ஆனால், அவ் தலமு அன்புசகும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்வார்களே ஆனால், தக்கருல்லா, இதை நினைத்து அல்லாஹ்வை நினைப்பார்கள். இந்த தவறுகளுக்காக வேண்டி, இந்த குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ்வை நினைப்பார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் தேடுவார்கள். மானக்கேடான காரியங்களை ஈடுபட்டிருந்தாலும் சரி, அல்லது தனக்குத்தானே அநியாயங்கள், அதாவது அல்லாஹ் விதித்ததை செய்யாமல் இருந்ததும் தடுத்ததை செய்து கொண்டிருக்கின்ற அநியாயங்களை செய்திருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பாவங்களுக்காக அல்லாஹ்வை நினைத்து மன்னிப்பை தேடுவார்களே ஆனால், அல்லாஹ் சொல்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்க முடியும்? வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், இந்த மாதிரி மன்னிப்பு தேடி திருந்துபவர்கள் மீண்டும் தெரிந்து கொண்டே அந்த பாவத்தில் ஈடுபட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறான். அதாவது இந்த பாவத்தை செய்தவர்கள் தவறு செஞ்சுட்டோங்கிறதுக்காக வேண்டி ஒதுங்கிராம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுறாங்க, திருந்தி வருந்தி வராங்க. வரும் பொழுது மீண்டும் அதே பாவத்தை செய்வதற்கு ஆர்வம் காட்டாம, திரும்பி செல்லாம, அதை நாடாம அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையோடு நாம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவோமே ஆனால், நாம் இனிமேல் அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, இந்த பாவத்தில் ஈடுபட்டக்கூடாது, இதுல போய் விழுந்துடக்கூடாது, இதன் பக்கம் திரும்பிடக்கூடாது என்று அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக பயணிக்க தொடங்குவோமே ஆனால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதாவது அல்லாஹ்விடத்துல மனப்பூர்வமாக குற்றங்களை ஒப்புக்கொள்வதால் அல்லாஹ் மன்னிப்பான், மீண்டும் இந்த பாவங்களை செய்யாமல் தவிர்த்து கொள்வதாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், வமை யாமல் சூவன், யார் ஒரு தீமையான காரியத்தை செய்து அவ் எதிரிம் நப்சஹு, தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்கிறாரோ, சும்மா எஸ்தக்ஃபிரில்லாஹ, அவர் உடனே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவாரேயானால், யஜிதில்லாஹு கஃபூர் ரஹீமா, அல்லாஹுவை மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் அவர் பெற்றுக்கொள்வார். தவறு செஞ்சுட்டான், என் ரப்பு என்ன மன்னிப்பான், நாம் இந்த தவறு செஞ்சது தப்புதான் என்று உணர்ந்தவனாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான்னு போவானேயானால் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அப்ப அல்லாஹ் இரக்கமுடையவன் என்பதை நம்புவதிலிருந்து இவன் என்ன செய்யக்கூடாது, ஒதுங்கிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்கிற ஒரு முடிவுக்கு போயிடக்கூடாது. இப்படி போகக்கூடியவர்களை தான் இணை வைப்பாளர்கள் வழிகெடுத்து கொண்டு போவார்கள். எப்படி நம்ம எல்லாம் இனிமேல் அல்லாஹ் பார்க்கறதுக்கு தகுதியற்றவங்க ஆயிடுவோம், அல்லாஹ் எந்த மூஞ்சியில பார்க்க முடியும், ஏதாவது ஏர்வாடி நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் சிபாரிசு தேடி அந்த அவுளியாக்கள் தான் நம்மை அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லி தவறான வழிகெட்ட கொள்கைக்கு நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வேலைகளை ஷைத்தான் இந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விட ஆரம்பிச்சிருவான். நமக்கு என்ன தகுதி, நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கான ஒரு தகுதியே இப்ப என்ன, நமக்கு குற்றம் செஞ்சிருக்கிறோமா, ரைட்டு, இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, பாவ மன்னிப்பு தேடணும். பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிக்க தயார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீ என்னிடத்தில் மன்னிப்பு தேடுன்னு அல்லாஹ் கேட்டிருக்கும் பொழுது, இந்த இடத்திலிருந்து ஒருவன் போவானேயானால் அவன் அல்லாஹ்வை கருணையற்றவனாக இரக்கமற்றவனாக நினைச்சிட்டு தான் போறான். அப்ப அவன் என்ன நினைக்கணும், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான்ற ஒரு முழு ஈடுபாட்டோட வந்து நிக்கணும். அதே மாதிரி அல்லாஹு தாலா இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்கிறான். இன் தஜித்தனிபு கபாயிர மா துன்ஹவுன் அன்ஹு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இன்னொரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான். சிலர் என்ன செய்வாங்கன்னா பெரும்பாவங்களை விட்டு ரொம்ப தவிர்ந்திருப்பாங்க. இதெல்லாம் அல்லாஹ் ரொம்ப மன்னிக்கவே மாட்டான், இதெல்லாம் தண்டிச்சிருவான், இது செஞ்சிடக்கூடாதுங்கிற கடும் குற்ற உணர்ச்சி இறையச்சத்தின் மிகுதியால் சிலருக்கு இருக்கும். ஆனா சின்னஞ்சிறு பாவங்கள் அவர்களே அறியாம போய்கிட்டே இருக்கும், பயணித்து கொண்டிருப்பார்கள், நடந்துகிட்டே இருக்கும். மனிதன் பலவீனமானவன், அந்த தவறுகள் நடக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன் தஜித்தனிபு கபாயிர மா துன்ஹவுன் அன்ஹு, எதை விட்டும் நீங்கள் தடுக்கப்பட்டீர்களோ அந்த பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்வீர்களானால் நுகஃபிரு அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய சிறிய தவறுகளை எல்லாம் நான் மன்னிக்கிறேன். மன்னிப்பு கேட்பதால் மன்னிக்கிறது ஒண்ணு, பெரும்பாவத்திலிருந்து ஒதுங்குவதே சிறுபாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கான வழியாகவும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அதே மாதிரி அல்லாஹு தாலா இந்த கடந்த கால இறை தூதர்களுடைய வரலாறை நமக்கு நினைவுபடுத்துகிறான். இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருந்தாங்க, அவர்கள் மனிதன்கிற அடிப்படையில தவறு இழைக்கத்தானே செஞ்சாங்க, அந்த தவறு இழைக்கும் போது அல்லாஹ் அவர்களை மன்னிக்கத்தானே செஞ்சான், அந்த மன்னிப்புல கூட அவர்கள் உறுதியாக இருந்து வழி தவறாமதான பயணித்தார்கள் என்று சில நினைவூட்டல்களை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஆதரவாக, அவர் நியாயமான நிலையில் இருக்கிறாரா அநீதி இழைத்திருக்கிறாரா அவருக்கு தெரியல, ஆனால் எதிர் வழக்காளியாக வந்தவர்கிட்ட பேச்சுவார்த்தை வருகிறது, அது தகராறுல முற்றுகிறது, இவர் வாங்கி ஒரு அடி அடிச்சாரு, அதோட அவர் இறந்துறாரு. கொல்லணும்னு அவர் தாக்குதல் நடத்தல, அடிக்கணும்னு நினைச்சாரு, அடிபட்டதில் ஏற்பட்ட விபரீதம் மரணம். ஆனா அவருக்கு கடுமையான ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுருச்சு, நம்ம இந்த ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே, இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுங்கிற மாதிரி அந்த ஒரு எமோஷனலா நடந்துகிட்ட ஒரு நிலை வந்து கடும் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அவர் என்ன செய்யறாரு, அல்லாட்ட மன்னிப்பு தேடுகிறார். அப்ப அல்லாட்ட தேடும் போது ரப்பி ஃபிர்லி அப்படின்னு கேட்டார், அவர் அல்லாட்ட இறைவா என்னை மன்னிப்பாயாகன்னு கேட்டார். அல்லாஹ் அவரை மன்னித்தான். இது திருக்குறான் அல்லாஹ் சொல்கிறான். இவர் என்ன காரியம் பண்ணியிருக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல நம்ம வாழும் பொழுது ஒரு தவறு இழைத்திருக்கிறோம், ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறோம், இந்த பாவங்களை ஒரு பக்கம் வைங்க, தெரியாதனமா கையை மீறி அவர் செஞ்ச காரியம் என்ன, ஒருத்தர் அடிச்சிருக்கிறாரு, ஆனா நடந்த விபரீதம் என்ன, மரணம். அந்த மரணத்தினால் வந்து இவர் எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிருப்பாரு யோசிச்சு பாருங்க. யதார்த்தமா ஒரு ஆசிரியர் மாணவரை கம்பல் அடிச்சிட்டாரு, அவரு அடிக்க கூடாதுதான், அதுக்குன்னு சில விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க, சொல்லிதான் திருத்தணும், அடிக்க கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. அவர் டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு, கோவப்பட்டு அடிச்சிட்டாரு, அடிச்சது தப்பு தான். ஆனா அடிச்ச நேரத்துல மாணவர் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு அடி வேகமா விழுகும்போது கண்ணில் அடிபட்டுருச்சு, கண்ணு போயிருச்சு. அப்ப ஊர் உலகமே என்ன மாதிரியான ஒரு குற்றவாளியா அவரை பார்ப்பாங்க, அவர் கண்ணை பறிச்சவரா தான் பார்ப்பாங்க, அடிச்சவர்னு பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தனோட தகராறு இருக்கும்போது ஒருத்தர் விரட்டுவான், ஒருத்தர் மாடியிலிருந்து தவறி கீழே வந்து இறந்துருப்பான். சமுதாயம் என்ன பார்ப்பாங்க, மாடியிலும் தள்ளு விட்டு சாகடிச்சான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா எதை பார்க்க மாட்டாங்க, விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, இவன் ஓடி வந்து தவறுதலா விழுந்துட்டான் என்று பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பல நிகழ்வுகளில் ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தி போகும். அந்த விபரீதத்தின் மூலமாக ஒருவன் பெரும் குற்றவாளியா வந்து நிற்பான்.
அப்ப உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க, இவர்களை கொலைகாரர்களா பார்ப்பார்கள். நீ ஓங்கி அரைஞ்ச, அவன் செத்துட்டான், அப்ப நீ கொன்னுட்ட, நீ ஒரு கொலைகாரன், காட்டு மிராண்டி இப்படின்னு ஊரெல்லாம் ஒருவனுக்கு பட்டம் சுமத்தி ஒருத்தனை தூக்கி ஜெயிலில் அடைச்சாங்கன்னா, அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டு அவர் தண்டனை அனுபவித்தாலும் கூட வாழ்நாள் முழுக்க மக்களை பார்க்கும்போது என்ன மாதிரியான மனநிலை வரும்? மக்கள் அவர்கிட்ட அணுகும்போது எப்படி நினைப்பாங்க? கிட்ட வரக்கூடிய நேரத்துல இவர் யாரு, அவர் சாகடிச்சாலு, இவர் சாகடிச்சாருன்னு வாழ முடியுமா? சைக்காலஜியா இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர் என்னடா தெரியாதனமா அடிச்சோம், ஒருத்தர் இறந்துட்டான், அதுக்கு நம்மளை ஒரு மாதிரி மக்கள் பார்க்கறாங்களேன்னு ஒவ்வொரு காலத்திலையும் பயணிக்க முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சகிப்புத்தன்மை மிக்கவராக அந்த செயலுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடினார். அல்லாஹ் மன்னித்தான். அன்றாட தன்னுடைய வாழ்க்கையில சிறப்பாக வாழ்க்கையை நடத்தினார், பயணித்தார். அப்ப இந்த வரலாறு அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துறானே, இது என்ன உணர்த்துகிறான்? உலகத்துல நம்ம பாவம் நம்முடைய விதியில கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. எதுவெல்லாம் நடந்ததோ இது இப்படி நடக்கும் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறான், நடந்துருச்சு. இனி நம்ம எப்படி இருக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். இறையச்சம் என்கிற அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் பாவம் செய்யாம இருக்கிறான் பாருங்க, இது மட்டும்தான் இறையச்சம் புரிஞ்சிடக்கூடாது. பாவம் செய்யாமல் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் ஒரு இறையச்சம். பாவம் செய்யற அந்த விளிம்புல இருந்து அந்த நேரத்துல அல்லாஹ்வை அஞ்சி ஒதுங்கிறான்னு வைங்க, கல்லாப்பெட்டியில பணம் இருக்குது, கண்கொள்ளா காட்சி, எல்லாம் 500 நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 நோட்டு, தனக்கு ஒரு தேவையும் இருக்குது, எடுக்க வாய்ப்பு இருக்குது, இறையச்சத்தோட ஒதுங்கிட்டான். இது இறையச்சம். அதே நேரத்துல ஒரு தவறை செஞ்சதுக்கு பிறகு நாளைக்கு மறுமை நாள்ல இந்த தவறுக்காக அல்லாஹ் நம்மளை விசாரிச்சா, அதுக்காக அல்லாஹ் நம்மளை தண்டிச்சா, அதுக்காக நம்மளை நரகத்தை தூக்கி போட்டா நம்மளால தாங்க முடியுமா? துன்யால அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுவோம், அல்லாஹ்ட்ட வருந்துவோம், அல்லாஹ்ட்ட முறையிடுவோம், இதுக்காக வேண்டி நல்ல நல்ல பல காரியங்களை செய்வோம், தான தர்மங்களை செய்வோம், ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்று பயணிக்கிறானே, இதுவும் ஒரு இறையச்சம். அப்போ இந்த இறையச்சத்தை பொறுத்த வரைக்கும் வாங்க எல்லாரும் போய் இனிமேல் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இனிமேல் இருந்து எல்லாரும் பாவம் செய்வோம். ஏன்னா நம்ம இது ஒரு வகையான இறையச்சம். பாவம் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு தேடுறது ஒரு வகையான இறையச்சம் முடிவுக்கு வரக்கூடாது. பாவம் செய்து விட்டவர்கள் வழிகடாமல் இருப்பதற்குத்தான் இந்த வழியை நம்ம சொல்றோம். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு வரலாறை அல்லாஹ் சொல்றான். நிறைய இருக்குது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பத்தி, நிறைய செய்திகளை குர்ஆன்ல சொல்றான். அதுல என்ன நடக்குது? அவர் ஏதோ ஒரு தவறான தீர்ப்பளித்து இருக்கின்றார். அந்த தீர்ப்பு விஷயத்துல ஒரு தவறு நடந்திருக்கிறது. அவர் ஒரு அரசராக இருக்கிறார், தூதராக இருக்கிறார். ஆனால் அவருடைய தீர்ப்புல ஒரு தவறு இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்தும் வகையில ஒரு வழக்கை கொண்டு நிப்பாட்டுறான். ஒரு பரிதவிச்சு வந்த மாதிரி வராங்க, பதறி போய் வந்த மாதிரி. 2 பேரும் பார்த்து வந்த வேகத்தை பார்த்தோன்னு இவர் பதறிட்டாரு. இல்ல பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ள தகராறு, ஒரு நியாயமா தீர்ப்பு சொல்லுங்க, நீங்க எங்களை நல்ல வழி காட்டுவீங்க நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க வழக்க. இந்த மாதிரி இவர் தான் என் சகோதரர், இவருக்கு 99 ஆடு இருக்குது, எனக்கு ஒரு ஆடு தான் இருக்குது, ஆனா இந்த ஒரு ஆட்டையும் அவர் கேட்கிறாரு, வாத திறமை, அதுக்கான நியாயம் கற்பிக்கிறாரு, அதுக்காக வேண்டி இந்த ஒரு ஆட்டை பறிக்கிற மாதிரியே அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வழக்கை கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது அந்த ஒரு ஆட்டையை அவர் பறிச்சுக்கிறாருன்னு சொல்லும் போது இவர் என்ன செய்யறாரு, இது அநியாயம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு புத்திமதி சொல்லி, இந்த மாதிரி கூட்டாளிகளாக இருப்பவர்கள் பெரும்பாலும் பாவிகளா தான் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அல்லாஹ் திருந்தி நடப்பவர்களை மன்னிப்பவனா இருக்கிறான்னு சொல்லி இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுதாரிச்சுட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். அப்ப என்ன சுதாரிச்சிருக்கிறாங்கன்னா, என்னமோ இவரும் ஏதோ ஒரு வகையான ஒரு தீர்ப்புலையோ ஒரு தீர்மானத்திலேயோ தன்னுடைய அரசாட்சியில ஏதோ ஒரு தவறுகள் நிகழ்ந்து அதன் மூலமாக யாருக்கோ பாதிப்பு உண்டாகி அந்த பாதிப்பை, இந்த தவறான தீர்ப்பை உணர்த்தும் வகையில தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த 99 ஆடு ஒரு ஆடுங்கிற இந்த வழக்கை கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி காட்டிட்டான். நாம சுதாரிச்சிருக்கணும், கவனமா இருக்கணும், தீர்ப்பு வழங்குறதுல நேர்மையா நடக்கணும், நம்ம எதுவும் தவறு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவரு தெளிவடைந்து திருந்தி விடுகிறார். ஏதோ நடந்துருச்சு தவறு, ஆனா தவறு செய்தவர் யாரு? ஒரு தூதர். வேற எந்த பொறுப்புல இருக்கிறாங்க?
ஒரு தூதரின் தந்தை. சுலைமான் நபி ஒரு தூதர், ஒரு அரசர். மக்களிடத்துல வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு ஒரு முன்னோடியாக அவர்களை வச்சிருக்கிறான். அந்த இடத்துல உள்ளவர் ஒரு தவறு செய்திருக்கிறார். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சுட்டி காட்டி இருக்கிறான். உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? திருந்திக்கிட்டார். திருந்தினதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபகஃபர்னா லஹு, அவரை நாம் மன்னித்து விட்டோம். நம்மிடத்தில் அவர் வந்து நல்ல ஒரு நெருக்கமாக ஒரு நல்ல இடத்தில் தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்? அவருடைய தன்மை வந்து செஞ்ச தவறை ஒரு கட்டத்திலும் நியாயப்படுத்தாம அதை உணர்ந்தவராக மன்னிப்பு தேடினார் பாருங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறார். இப்ப இந்த வரலாறு எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏன் காட்டுறான்? மனித வாழ்க்கையில தவறுகள் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த தவறுகள் வரும். அதனுடைய நீள அகலம் என்ன செய்யலாம்? வித்தியாசப்படலாம், ஏற்ற இறக்கம் இருக்கலாம், எண்ணிக்கை குறையலாம், கூடலாம். ஆனால் அந்த தவறுகளுக்கு பிறகு இவர்களை வைத்து சைத்தான் என்ன பண்ண போறான் என்பது அவன் இருக்குது. இவர்களை அப்படியே இந்த மார்க்கத்தை விட்டு முர்த்ததாக்க போறானா, அல்லது இதன் மூலம் தர்கா வணங்கிகளாக மாற்ற போறானா, அல்லது இதன் மூலம் மார்க்கத்தை விட்டு அப்பாற்பட்டவர்களாக சம்பந்தம் இல்லாதவர்களாக மாற்ற போறானா, அல்லது பேருக்கு முஸ்லீம்களாக இருந்திருக்கிறோம், இணை வைப்ப மட்டும் செய்யக்கூடாது, இணை வைக்க கூடாது, மற்றபடி எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் துன்யால, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுக்குவான், என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வாழ வைக்க போறானா என்பதையெல்லாம் ஒரு சோதனை களமாக துன்யாவை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப சைத்தானுக்கு நம்ம எந்த வகையிலும் இரையாய் விடாம இருக்கணும்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? இந்த வரலாறுகளை எல்லாம் நினைத்து பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகச்சிறந்த ஒரு மன்னிப்பாளனாக இரக்கமுடையவனாக இருக்கிறான், நம் மன்னிப்பு தேடி நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும்னு அப்படி நம்முடைய பாவக்கரையை கழுவ ஆரம்பித்தாலே மனசு குறுகுறுத்துட்டு இருக்காது, பாரத்தை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், ராகத்தா இருக்கும். அதே மாதிரி துன்யாவில் யாருக்காவது குற்றம் இழைத்திருந்தோமையானால், அநீதி இழைத்திருந்தோமையானால் அந்த கணக்கை முடிச்சுட்டோன்னு வைங்க, அது ஒரு ராகத்தா இருக்கும். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கடன் கொடுக்கணும், ரொம்ப நாளா நிக்குது, அவர் பார்க்கும்போதும் ஒரு மாதிரி இருக்குது, நம்மளும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஏன் கொடுக்காம இருக்கிறோங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. கொடுத்து முடிச்சு பாருங்க, ராகத்தாயிரும். இது மாதிரி துன்யால வாழுகிற பொழுது மனிதர்கள் ரீதியான பிரச்சனைகளை உடனே தீர்த்துறது, அது ஒரு நிம்மதி. இன்னொரு வகையான நிம்மதி ரப்பிடத்துல உள்ள பிரச்சனை. என்னது? நாம செய்திருக்கிற அநீதி, பாவங்கள், மார்க்க தொடர்பு அட்டவர்களாக ஒதுங்கிற நிலை, இதுல எல்லாம் திருந்தி வருந்தி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கடந்த காலம்ல அப்படி கரைய ஆரம்பிக்கும், மன்னிக்கப்பட ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய பாவ மூட்டைகள் அப்படியே என்ன ஆயிரும்? அவிழ்ந்து விடப்பட்டதாக மாறிடும். இப்ப நம்ம பாவமற்றவர்களா இருக்கிறோம், நல்ல புனித உள்ளங்களாக அல்லாஹ்விடத்துல சந்திக்க போறோம்னு சொன்னா ஏதாவது பாரம் இருக்குமா? இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல யௌமலா தன்ஃபவு மாலும் வலா பனூன், யாருக்கும் செல்வமோ பிள்ளைகளோ உதவ மாட்டார்கள், இல்லாமன் அத்தல்லாஹு பி கல்பின் சலீம், தூய உள்ளத்தோடு சாந்தமான உள்ளத்தோடு அல்லாஹ்வை வந்து சந்திக்கிறான் பாருங்க, அவன் மட்டும்தான் தப்பிப்பான். அந்த தூய உள்ளம் தான் அவனுக்கு பலன் தரும். சாந்தமான உள்ளம்னா என்னது? எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லா கணக்கையும் துன்யாவிலேயே முடிச்சுட்டு வந்துட்டோம், எந்த பாவமும் இப்ப கிடையாது, எதை வச்சு அல்லாஹ் நம்மளை விசாரிச்சு இந்த பாவமெல்லாம் நீ பண்ணியிருக்கிறன்னு கேட்கிற அளவுக்கு இந்த துன்யால எதையும் வைக்கல, எல்லாமே முடிச்சுட்டோங்கிற மாதிரி அல்லாஹ்விடத்தில் மறுமையில வந்து நிக்கிறானே, ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அந்த நிலைக்கு ஒரு மனிதன் உலகத்துல மாறணும்னா அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டாங்கிற எண்ணத்தோடு பயணித்தால் மீண்டும் நம்மளை மார்க்க தொடர்போட வந்து என்ன செய்யும்? நெருக்கத்தை ஏற்படுத்தி விடும். இப்ப சைத்தானுக்கு வேலை இருக்காது. ஆகா, இவனை என்னதான் வழிகெடுத்தினாலும் மீண்டும் அந்த அல்லாஹ் அல்லாண்டு கிடக்கிறான், பள்ளிவாசலோட இருக்கிறான், மார்க்க தொடர்புல இருக்கிறான், மீண்டும் திருக்குறானை ஓதுறான், மீண்டும் மார்க்க ஈடுபாட்டோட இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் ஒதுங்க ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு தொடர்பாக அல்லாஹ் ஆதமுடைய மக்களை பார்த்து பேசியதாக சொல்றாங்கன்னா, அல்லாஹ் ஆதமுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்வானா, எவன ஆதம் லவ் அத்தைத்தனி பி குராபில் அருதி, நீ என்னிடத்தில் பூமி நிறைய பாவம் செய்தவனாக, பூமி நிறைய பாவம் செஞ்சவனா வந்திருக்கிற, சும்மலா துஷ்ரிக் பி செய்யா, எனக்கு இணை வைக்காதவனாக நீ வந்திருப்பாயானால் ல அத்தைத்துக்க பி குராபிஹா மகஃபிரா, நீ எப்படி பூமி நிறைய பாவங்களோட ஏன்ட்ட நீ வந்தையோ, இணை வைக்காதவனாக, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நிகரா யாருமே கிடையாது,
அப்படிங்கிற அந்த கொள்கை தெளிவுள்ளவனாக நீ வரும் பொழுது அல்லாஹ் எப்படி வருவானா? அதே பூமி நிறைய மன்னிப்பை கொண்டவனாக அல்லாஹ் வருவான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியான் இவ்வளவு பாவங்களோடு அல்லாஹ்வை முறையிடும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனாக முறையிடுவானேயானால் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாங்க, இன்னல்லாஹ் யப்சுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸியன் நஹர். அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைகளை இரவில் விரித்து வைத்திருக்கிறான். எதற்காக? பகலில் பாவம் செய்பவனை மன்னிப்பதற்காக. வயப்சுத்து யதஹு பின் நஹாரி லியதூப முஸியல் லைலி. அதே மாதிரி பகலிலும் கைகளை விரித்து வைத்திருக்கிறான். எதற்காக? இரவில் பாவம் செய்பவனை மன்னிப்பதற்காக. அதாவது தவறு செஞ்சுட்டு வருந்தி மன்னிப்பு கேட்க வரானே, எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, எத்தனை கோடி பேர் வந்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, மன்னிப்பதற்காக கைகளை வைத்திருக்கிறான், விரித்திருக்கின்றான், விசால மனம் கொண்டு இருக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சொல்றாங்க. ஹத்தா தத்லு ஷம்சு மின் மக்ரிபிஹா. இது எந்த அளவுக்கு? எது நாள் வரைக்கும்? கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும் வரைக்கும், உலக அழிவு நாள் வரைக்கும் ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? இரவில் பாவங்களை செய்தவன் மன்னிப்பு தேடுறான். பகல்ல பாவம் செஞ்சதுக்காக வேண்டி இரவுல மன்னிப்பு தேடுறான். இரவுல பாவம் செஞ்சதுக்காக வேண்டி போய் பகல்ல மன்னிப்பு தேடுறான். அப்போ இந்த மாதிரி மன்னிப்பு தேடுவதற்குன்னு வராம பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ தவறுகள் செஞ்ச ராத்திரி தூங்கும் போது நினைக்கிறான், மன்னிப்பு தேடுறான். அல்லாஹ் இருக்கணுமே, மன்னிப்பு தேடும்போது அங்க அல்லாஹ் இருக்கணுமே. ஆமா, நீ இப்பதான் உணர்ற, உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும்? நீ தப்பு செய்யும் போது உணர வேண்டியதானே விடல. காலையில செஞ்சிருக்கியா? மன்னிக்கிறேன். நைட்ல செஞ்சவன் விடிய காத்தால நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறோம் என்று உணர்றான். அல்லாஹ் என்ன பண்றான்? பாவம் பண்ணதை உணர்றியா? திருந்த நினைக்கிறியா? மன்னிக்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனித உள்ளத்தை எப்படி சாந்தப்படுத்தும் வகையில இந்த மன்னிப்புங்கிற அருளை பொழிகிறான்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ்லம் ததுனபு, நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்திருப்பீர்களானால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு, ஒரே அடியாக அழித்து விட்டு, வல ஜாபி கௌமின் ஆகரின், வேற ஒரு கூட்டத்தை படைப்பான். அவங்க என்ன செய்வாங்க? எதுனிபூன, பாவம் செய்வாங்க. உடனே அல்லாஹ்விட்ட மன்னிப்பும் தேடுவார்கள். உடனே அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவும் செய்வான். அதாவது தவறுகளே செய்யாதவர்களாகவே நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இருந்திருப்பீர்களானால் அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? இவங்க அறவே தவறு செய்யாத சமுதாயம்னா இவங்களை அழிச்சிட்டு வேற சமுதாயத்தை கொண்டு வருவாங்க. அவங்க தவறு செய்வாங்க, செஞ்சுட்டு உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹ் அவரை மன்னிப்பான். இதை ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்க? எல்லாரும் வாங்க, ஏதாவது பண்ணிட்டு தான் வாங்கலேன், ஒரு பாவம் பண்ணாம இருந்தா என்னதான் அர்த்தம் எப்படின்னு தூண்டுவதற்கல்ல. பாவம் நடந்து போச்சு, குற்றம் நடந்து போச்சுன்னு முடங்கி இருக்க கூடாது. குற்றம் உள்ளதாக குறுகுறுத்து இந்த மார்க்கத்தை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களா மாறிடக்கூடாது. மக்களை பார்ப்பதற்கு வெக்கப்படும் நிலைக்கு போயிடக்கூடாது. செய்த தப்பை நியாயம் கற்பிக்கிற சூழ்நிலைக்கும் போயிடக்கூடாது. இதெல்லாம் எதனால வருது? 4 பேர் நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்கன்னு சொல்லி தானே. ஒண்ணு, யார் மூஞ்சிலும் முழிக்கிறது இல்லை, தலைமறைவாயிடுறது. இல்லாட்டி யார் மூஞ்சிலாவது முழிக்கணுமே என்பதற்கு இல்லாட்டி அவங்க எடுக்கிற ஆயுதம் தன்னுடைய தவறை நியாயப்படுத்தணும். அப்படி இல்லாட்டி அடுத்தவர்கள் மீது பழி போடணும். அப்படி இல்லாட்டி தவறை செய்யலன்னு சொல்லணும். நான் இது செஞ்சேன்ல, அது என்ன காரணத்தினால செஞ்சேன் தெரியுமா என்று செய்யணும். அல்லது ஒரு பாத்திரம் விழுந்துருச்சு, இது ஏன் விழுந்துச்சு தெரியுமா? தப்பு ஏன் மேல இல்ல, அங்க இருந்தா இப்படிதான் விழுகும் அப்படின்னு சொல்லி அந்த தவறை நியாயப்படுத்துறது. அல்லது அது தவறே இல்லைங்கிறது. அல்லது நீ தான் தள்ளி விட்டேன்னு சொல்லி அடுத்த ஆள் மேல பழி போடுறது. அல்லது இப்படி தவறு விட்டுட்டோமே, இவ்வளவு காலம் கவனமா நடந்தோமே, இப்படி நம்ம ஒரு பொருளை தவற விட மாட்டோமே, இந்த செல்போனை இவ்வளவு வருஷமும் நம்ம கரெக்டா வச்சோமே, இன்னைக்கு செல்போனை கீழே போட்டு உடைச்சிட்டோமே, வீட்டுல உள்ளவங்களே அப்படி திட்டுவாங்களே, நம்ம இவ்வளவு கவனமா இருந்து இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி நமக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு தவறுக்காக வேண்டி ஒரு மாதிரி வெக்ஸாகி போகிற சூழ்நிலைக்கு வரக்கூடாது. அப்ப நாம என்ன நிலைக்கு வரணும்? மனிதன் தவறு இழைப்பான், நடந்து போச்சு, நம்ம வாழ்க்கையில இப்படி நடந்து போச்சு, பாவத்தை தேடி போகல, பாயல, இருந்தாலும் இந்த தவறுல இருந்து நம்ம மீளணும், இந்த நாள் இந்த நேரத்துல இருந்து குறிச்சு வச்சுக்கணும் என்ற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரும் பொழுது இந்த நிமிடத்துல இருந்து அடுத்து தவறை செய்ய மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. தவறு செய்வோம் என்று விதியில் எழுதப்பட்டிருந்தா செய்ய வாய்ப்பு இருக்கும், செய்வோம். ஆனால்
இப்ப நம்ம ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் வருந்தும் பொழுது, அல்லாஹ்விடத்துல அவனை சார்ந்து நிற்கும் பொழுது, திரும்ப இடம் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தவறுகளுடைய தாக்கம் குறையும். முன்னாடி செய்திருக்கிற தவறை விட அடுத்தடுத்து தவறு செய்யும் பொழுது அந்த அளவு குறையும், அதன் வீரியம் குறையும். ஒரு கட்டத்துல அந்த தவறுகளை விட்டே நம்ம ஒதுங்குவோம். பாவமற்றவனாக ஒருவன் மாற வேண்டும் என்றாலே செய்த பாவத்துக்கு மன்னிப்பு தேடினால் மட்டும்தான் மாற முடியுமே தவிர, எல்லாரும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நேரா ஒருத்தர்கிட்ட போய் சந்திச்சு எல்லாத்துக்கும் எனக்கு மன்னிப்பை கொடுத்துருங்க ஏன்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு ரைட்டு கர்த்தர் உன்னை மன்னிப்பாயான்னு சொல்லி அத்தனை பேர் பாவத்தையும் குத்தகைக்கு ஒருத்தர் எடுக்கிற மாதிரியான ஒரு கொள்கை ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கவே செய்யாது. பாவத்தின் சம்பளம் மரணம், செத்துட்டானா பாவமெல்லாம் அழிஞ்சு போச்சு, சாகிற வரைக்கும் பாவம் இருக்குங்கிற மாதிரி வைத்துக்கொண்டு சாவுதான் பாவத்திற்கான தண்டனை அப்படிங்கிற மாதிரியான கொள்கையில இருந்தாலும் ஒருவனை திருத்தாது. எது ஒருவனை திருத்தி நல்ல நிலையில் வாழ்க்கை பயணத்தை நகர்த்த செய்யும் என்றால், செஞ்சிட்டியா, நடந்துருச்சா, அந்த ரப்பு எழுதி வச்சிருக்கிறான், நடந்து போச்சு, விட்டுரு, இனி அல்லாட்ட வருது, முறையீடு, அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான், அருளாளனாக இருக்கிறான், அன்பாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாக நாம செயல்படும் பொழுது அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் இரக்கமுடையவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சிறந்த வழியை நமக்கு காட்டுவான், நேரான வழியில் நம்மளை நடத்த செய்வான் என்பதை உணர்ந்து நாம இதிலிருந்து விடுபட்டால் இதனால ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மன பாதிப்பு, மன உளைச்சல் இருந்து நம்ம விடுபட்டுறலாம். இதன் மூலமாக எந்த வசுவாசு கவலை இல்லாம வாழலாம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம், தளர்ந்து விட வேண்டாம். அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்பதை இந்த வாரத்துல நாம தெரிந்திருக்கிறோம். வேற என்னென்ன காரணங்கள் எல்லாம் மக்களுக்கு மனக்கவலையும் மன அழுத்தம் வருகிறது, அதிலிருந்து எப்படி விடுபடுகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல புரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.